ஒரு அழகான அமைதி நிறைஞ்ச இரவு கொடூரமான கெட்ட கனவா மாறுது தல்வார் குடும்பத்துக்கு. ஆருஷித் தல்வார் என்ற 14 வயசு பொண்ணு தூக்கத்திலே மிகவும் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்கள கொன்னது யாரா இருக்கும்? வெறும் 14 வயசான ஒரு பொண்ணை கொல்றதுக்கு அப்படி என்ன பெரிய காரணம் இருந்திருக்கும்? 2008 நோய்டால நடந்த ரொம்பவும் கொடூரமான கொலை வழக்குல இருந்தது ஆருஷித் தல்வாரோட மர்டர் கேஸ். விஷயம் போலீஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே மீடியாவோட காதுக்கு போயிடுச்சு. வேற வேற நியூஸ் சேனல்ல இருந்து கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த ரிப்போர்ட்டர்ஸ் அங்க நடந்த சம்பவத்தை அவங்களோட நியூஸ் சேனல்ல லைவா பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடமே ஒரே பரபரப்பா மாறுது. போலீஸும் கொஞ்ச நேரத்துல வந்து அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அமைதியா இருக்க சொல்லிட்டு கிரைம் நடந்த இடத்துக்கு, அதாவது ஆருஷித் தல்வாரோட பெட்ரூம்குள்ள போகிறாங்க. மே 16, 2008 காலையில ஒரு 7 மணி போல போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆருஷித் தல்வாரோட குடும்பம்னு பார்த்தோம்னா அப்பாவான ராஜேஷ் தல்வார் அண்ட் அம்மாவான நுப்பூர் தல்வார். இது மட்டும் இல்லாம 45 வயதான நேபாளியை சேர்ந்த ஹேம்ராஜ் என்றவர் அந்த வீட்டுக்காக 8 மாசமா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ராஜேஷ் தல்வார் மற்றும் நுப்பூர் தல்வார் நோய்டால ஒரு ப்ரொஃபஷனல் டென்டிஸ்டா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆருஷித் தல்வார் ரொம்பவும் பிரைட்டான ஸ்டூடெண்ட். டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த இவங்க ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு சொல்லப்படுது. இவங்க 3 பேரும் நோய்டால ஜால்வாயு விகார் என்ற இடத்துல இருக்க ஒரு பிளாட்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் தல்வார் குடும்பத்துக்கு ஹேம்ராஜ் என்றவர் வேலை செய்யறதுக்காக வந்திருக்காரு. மே 15, 2008 எப்பவும் போல 3 பேரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. டின்னர் சாப்பிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு ஆருஷித் தல்வார் அவங்களோட ரூமுக்கு ஒரு 11 மணி போல போயிருந்திருக்காங்க. அடுத்த வாரம் ஆருஷிக்கு பர்த்டேன்றதுனால அவங்க அப்பா அம்மா ஆருஷிக்கு ஒரு டிஜிட்டல் கேமராவை கிஃப்டா கொடுத்திருந்திருக்காங்க. அந்த கேமராவை பார்த்ததும் ஆருஷிக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை போட்டோஸா எடுத்து நிரப்புனாங்க. அவங்க அப்பா அம்மா கூடயும் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த இரவு ரொம்பவும் சந்தோஷமா போச்சு ஆருஷிக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அதுதான் அவங்க கடைசியா சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆருஷியோட அப்பா அம்மா அவங்களோட ரூம்க்கே போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆருஷி எழுந்து போயிட்டு அவங்களோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆருஷியோட ரூம் டோர் எப்படின்னா அது ஒரு செல்ஃப் லாக்கிங் டோர். அதாவது அந்த டோர் ஒன்ஸ் லாக் ஆச்சு அப்படின்னா உள்ள இருந்து ஓபன் பண்ணணும், அதாவது ஆருஷி ஓபன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெளியே இருந்து கீ போட்டா மட்டும்தான் அந்த டோர் ஓபன் ஆகும். ஹேம்ராஜை கடைசியா ஈவினிங் தான் பார்த்ததா போலீஸ் கிட்ட ராஜேஷ் தல்வார் சொல்லியிருந்தாரு. அடுத்த நாள் விடியுது. நுப்பூர் தல்வார் காலையில ஒரு 6 மணி போல எழுந்து ஆருஷித் தல்வாரை எழுப்புவதற்காக அவங்களோட ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. ரூம் டோர் வெளியே இருந்து லாக் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. இந்த ரூமை யார் வெளியே லாக் பண்ணது அப்படின்னு முணுமுணுத்துட்டே அவங்களோட பெட்ரூம்க்கே சாவி எடுக்க போயிருந்திருக்காங்க. சாவியை எடுத்துட்டு வந்த நுப்பூர் தல்வார் ஆருஷியோட ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்து இருந்திருக்காங்க. ஆருஷி தல்வார் அவங்களோட பெட் மேல படுத்து இருந்திருக்காங்க. அவங்க மேல ஒரு பெரிய பிளாங்கெட் போர்த்தப்பட்டு இருந்து அவங்களோட பொண்ணு தொண்டை அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கடந்திருந்தாங்க. நுப்பூர் தல்வார் அந்த கொடுமையை பார்த்த அதிர்ச்சியில ராஜேஷ் தல்வாரை சத்தமா கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ராஜேஷ் தல்வார் இவ்வளவு நேரம் அந்த ரூம்ல நுப்பூர் தல்வார் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. நேத்து ராத்திரி சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்த பொண்ணு இப்ப பொணமா அதுவும் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கான்றத அவங்களோட அப்பா அம்மாவால அதை ஏத்துக்கவே முடியல. விஷயம் வெளியே போன உடனே பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் ஆருஷியோட ரூமுக்கு வந்து அவங்கள பாத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கே இன்ஃபர்மேஷன் போயிருந்திருக்கு. போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு வந்து பார்க்கும்போது படிகேட்ல இருந்து ஆருஷியோட பெட்ரூம் வரைக்கும் ஆளுங்களால நிறைஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ராஜேஷ் அப்புறம் நுப்பூர் தல்வார் கிட்ட இருந்து விசாரணையை தொடங்கி இருந்தாங்க. ஆளுங்க உள்ள போறதும் வர்றதுமா இருந்ததுனால அங்க இருந்த எவிடன்ஸ் மொத்தமும் அழிஞ்சு போனதா போலீஸால சொல்லப்படுது. ஆருஷியோட ரூம்குள்ள போலீஸ் போகிறாரு. அங்க நடந்த எல்லாத்தையும் நோட் பண்றாரு. ஆருஷியோட கழுத்து அறுக்கும் போது தெரிச்ச ரத்தம் எல்லாம் செவுத்து மேலையும் அங்க இருந்த அலமாரி மேலையும் படிஞ்சிருந்தது. அப்படியே ஆருஷியோட பணத்தை பாக்குறாரு. போலீஸ்க்கு மனசே கேட்கல. கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொல்லணுமா அப்படின்னு முணுமுணுத்துட்டு எவனாச்சும் திருட வந்திருக்கணும், அப்பதான் இந்த பொண்ணு அப்படியே கொண்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு நினைச்சாங்க போலீஸ். அப்பதான் சந்தேகம் ஹேம்ராஜ் மேல போகுது. ஹேம்ராஜ் எங்கேயும் தேடி கிடைக்கலன்றதுனால அவன் சொந்த ஊரான நேபாளுக்கு அவன் வீட்டுக்கே போனாங்க போலீஸ். ஹேம்ராஜோட வீட்டுல இருந்தது அவரோட ஒய்ஃப் அப்புறம் 2 சின்ன பசங்க. ஹேம்ராஜோட ஒய்ஃபை விசாரிச்சதுல தெரிய வந்தது என்னன்னா அவர் கடைசியா நேத்து தான் கால் பண்ணிருக்காருன்றது. அதாவது மே 15. தல்வார் குடும்பம் மட்டும் இல்ல, மக்கள், மீடியா, போலீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரோட சந்தேகமும் ஹேம்ராஜ் மேலதான் இருந்தது. அவன் தான் இந்த பொண்ணை கொண்டுட்டு எங்கேயாச்சும் ஓடி இருக்கணும்ட்டு நம்பப்பட்டது. ஆனா ஹேம்ராஜை எங்க தேடியும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் போலீஸ் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. ஆருஷ் இருந்த பிளாட்ல இருந்து படிக்கட் வழியா மேல போற இடத்துல எல்லாம் ரத்த கரைகள் இருந்திருக்கு. அந்த ரத்த கரையை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது
டெரஸ் டோர்ல, அதாவது மாடிக்கு போற வழியில இருக்க டோர்ல ரத்த கரைகளை போலீஸால பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த கதவு பூட்டி இருந்திருக்கு. அந்த கதவோட சாவி யார்கிட்ட இருக்குன்னு கேட்கும்போது ராஜேஷ் தல்வார் கிட்ட தான் எப்பவும் இருக்கிறதாக தெரிய வருது. ராஜேஷ் தல்வாரும் சாவி எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா வெளியே வரும்போது போலீஸ் கிட்ட சாவி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா போலீஸ் அப்ப அதை பெருசா பொருட்படுத்தாம அப்புறமா பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. ஆனா அந்த பிளாட்ல இருந்த மக்கள் டெரஸ்ல இருந்து மோசமான துர்நாற்றம் வர்றத ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க. மே 17, 2008 கௌதம் என்ற ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆருஷோட வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. அந்த டெரஸ் டோர் மேல இருக்க ரத்த கரையை பார்த்து அவருக்கு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக சாவி இல்லைனாலும் பரவாயில்ல, லாக்கை உடைச்சிட்டு டெரஸ்ல போய் பார்க்கும்போது இங்க இன்னொரு பணத்தை மறைச்சி வச்சிருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. பக்கத்து வீட்டு மாடியில இருந்து பார்த்தா தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த பணத்தை ஏசியோட கூலர் பேனலை வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை சுத்தி பிளாங்கெட்டை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போலீஸ் கிட்ட போயிட்டு அந்த பணத்து மேல இருந்த பிளாங்கெட்டை விலக்கி பார்த்து இருந்திருக்காங்க. அந்த பணம் ஆல்ரெடி பாதி அழுகின நிலையில இருந்திருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அவரோட தொண்டை பகுதி முழுசா அறுபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய ஆயுதத்தை வச்சு மண்டையில அடிச்சதுக்கான அடையாளங்கள் இருந்திருக்கு. ஆருஷிக்கு நடந்த அதே விஷயம்தான் இவருக்கும் நடந்திருக்குன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்த போலீஸ்க்கு மட்டும் இல்ல, மக்கள் மீடியான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த பணம் வேற யாரோ இல்ல, அது ஹேம்ராஜ். ஆரம்பத்துல போலீஸ் ஹேம்ராஜ் தான் ஆருஷியை கொண்டுட்டு எங்கேயாவது ஓடி இருக்கணும்ன்ற விஷயத்த மாடியில கிடைச்ச ஹேம்ராஜோட பணம் பொய் ஆக்கிடுச்சு. டெரஸோட டோர் மேல ரத்த கரைகள் இருக்கிறத பார்த்தும் ஏன் பூட்டு உடைக்கலன்றத பத்தி மக்களும் நியூஸ் சேனலும் போலீஸோட அலட்சியத்தை விமர்சனம் பண்ணாங்க. ஆரம்பத்துல இருந்து போலீஸ் இந்த கேஸ தப்பான முறையில வழி நடத்துறதா பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம கிரைம் சீன்ல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வீடு சுத்தி இருக்க நெய்பர்ஸ் அப்புறம் மீடியா வீட்டுக்குள்ள வந்துட்டும் போறதுமா இருந்ததுனால அங்க இருக்க முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போனதா சொல்லப்படுது. டெரஸோட டோர்ல இருந்த ரத்த கரைகளையும் ஆருஷியோட பெட்ரூம்ல இருந்த ரத்த கரைகளையும் போலீஸ் இவ்வளவு நாள் தப்பா தான் வழி நடத்திருக்காங்கன்ற விஷயத்த மக்களும் மீடியாவும் பின்னாடி புரிஞ்சுக்கிறாங்க. ஹேம்ராஜும் ஆருஷியும் ஒரே மாதிரி கொல்லப்பட்டதுனால ஹேம்ராஜ் கொலையாளி இல்லைன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஆருஷி தல்வாரோட அப்பா அம்மாவான நுப்பூர் தல்வார் அப்புறம் ராஜேஷ் தல்வார் மேல சந்தேகம் எழுது. வீட்டோட மெயின் டோரை யாரும் உடைச்சிட்டு உள்ள வந்ததுக்கான அடையாளங்கள் இல்ல. அதுக்கப்புறம் ஆருஷியோட ரூம் டோர் லாக் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரூம் டோரை திறக்கிறதுக்கான சாவி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணை மிகவும் கொடூரமான முறையில யாரோ கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ சாதாரண ஒரு சின்ன விஷயம் நடந்த மாதிரி அமைதியா இருந்ததுனால போலீஸ்க்கு அவங்க நடத்த மேல இன்னும் சந்தேகத்தை எழுப்பிச்சு. அடுத்த நாள் மீடியா த ஆனர் கில்லிங்ன்ற டைட்டில் வச்சு ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்றாங்க. அது என்னன்னா ஆருஷுக்கும் ஹேம்ராஜுக்கும் அஃபேர் இருந்ததாகவும் அதை ராஜேஷ் தல்வார் கண்டுபிடிச்சி அவங்கள கௌரவ கொலை பண்ணிட்டதாகவும் நியூஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுல இன்னமும் மோசமான விஷயம் என்னன்னா அந்த நாள் வரைக்கும் தல்வார் குடும்பத்துக்கு ஆதரவா இருந்த மக்கள் அந்த நியூஸ்க்கு அப்புறம் தல்வார் குடும்பத்தை பத்தி புறம் பேச ஆரம்பிச்சாங்க தப்பான முறையில. என்னதான் மீடியா நிறைய கதைகளுக்கு ஹீரோவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில கதைகளுக்கு வில்லனா இருக்கு. இந்த கதையில மீடியா கண்டிப்பா வில்லன் இடத்தை தான் பிடிக்கும். ஏன்னா மீடியா அவங்களோட பவரை தப்பான முறையில வெளிப்படுத்துனதுனால ஆருஷி தல்வாரோட குடும்பத்துக்கு நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. இந்த கேஸ் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே இருந்ததுனால ஜூன் 1, 2008 அப்போ உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கிட்ட இருந்து இந்த கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அருண் குமார் என்ற ஒருவரோட தலைமையில இந்த சிபிஐ டீம் போன முதல் நாளே நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன துப்பு கூட விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா ஆராய்ச்சி பண்ணாங்க. முதல்ல கிரைம் சீனான ஆருஷியோட பெட்ரூம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செவுத்துல தெரிச்ச ரத்தம், டெரஸ் டோர்ல இருந்த ரத்தம், மாடியில கிடைச்ச ஹேம்ராஜோட பணம்னு சொல்லிட்டு ஆருஷியோட அப்பா அம்மாவை கூட விடாம வீடு பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ், வீடு சுத்தி இருந்த ஆளுங்க சொல்லிட்டு எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜேஷ் தல்வார் கொடுத்த தகவல் அடிப்படையில கிருஷ்ணான்ற ஒருத்தர் மேல சிபிஐக்கு சந்தேகம் போகுது. கிருஷ்ணா யாருன்னா ராஜேஷ் தல்வாரோட கிளினிக்ல வேலை செய்யற ஒருத்தர். அதுக்கு அடுத்ததா ராஜ்குமார் அப்புறம் விஜய் மண்டால் மேல சந்தேகம் போகுது. இவங்க 2 பேரும் யாருன்னா ஹேம்ராஜ் மாதிரியே வீட்டுல தங்கி வேலை செய்யறவங்க, அதே நேபாளியை சேர்ந்தவங்க. சிபிஐ இவங்க 3 பேரோட வீட்லயும் சோதனை நடத்துறாங்க. அதுல கிருஷ்ணாவோட வீட்டுல இருந்து ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கத்தியில ரத்த கரைகள் இருந்திருக்கு. அந்த கத்தியோட பேரு குக்ரி. குக்ரி அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படி அருவாமனை யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நேபாளி ஆளுங்க குக்ரின்ற இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க 3 பேர்கிட்டையும் சிபிஐ அவங்களோட விசாரணையை தொடங்குறாங்க. இந்த 3 பேரும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம வேற வேற பதில்கள் சொன்னதுனால குழம்பி போன சிபிஐ லை டிடெக்டரை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. லை டிடெக்டர் அப்படின்னா அது ஒரு கருவி. அந்த கருவியோட உதவி மூலியமா ஒரு மனுஷன் உண்மை பேசுறானா இல்ல பொய் பேசுறானான்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லை டிடெக்டரோட டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபிஐ டீமுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. இவங்க 3 பேருமே கிரிமினல் கிடையாதுன்றது. அதுக்கப்புறம் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்,
அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போதைப் பொருள் கொடுத்து சஸ்பெக்ட் வாயிலிருந்தே உண்மை வர வைக்கிறது. ஆனா அந்த முயற்சியும் சிபிஐக்கு கை கொடுக்கல. இந்த கேஸ் இன்னமும் செவ்வாய் இழுத்ததுனால சரியா ஒரு வருஷம் கழிச்சு செப்டம்பர் மாசம் 2009 செகண்ட் சிபிஐ டீமுக்கு கேஸ் மாற்றப்படுது. செகண்ட் சிபிஐ டீமை தலைமை தாங்கினது நீலாப் கிஷோர். இந்த டீம் முதல் சிபிஐ டீம் மாதிரி இல்லாம இன்னமும் டீப்பா இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸோட முதல் எவிடன்ஸா இருந்தது வைஃபை ஆக்டிவிட்டி, அதாவது இன்டர்நெட் யூசேஜ். ராஜேஷ் தல்வார் நைட்டு 1 மணி வரைக்குமே அவரோட லேப்டாப்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணிருக்காருன்றது ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. சோ அந்த டைம்ல கொலை நடந்திருந்தா கண்டிப்பா ராஜேஷ் தல்வாருக்கு கேட்டிருக்கோன்றத இந்த சிபிஐ டீம் சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆருஷி அவங்களோட பெட்ரூம்ல கொல்லப்பட்டிருந்தாங்க. ஹேம்ராஜ் மாடியில கொல்லப்பட்டிருந்தாரு. இந்த 2 ரூமோட டோர் சாவியும் ராஜேஷ் தல்வார் கிட்ட தான் இருந்திருக்கு. சோ இவர் மேல சந்தேகம் இன்னமும் ஸ்ட்ராங் ஆச்சு. ராஜேஷ் தல்வார் ஒரு ப்ரொஃபஷனல் டென்டிஸ்ட். ஆருஷித் தல்வாரும் ஹேம்ராஜும் கொல்லப்பட்ட முறை அவங்களோட கழுத்து அறுபட்டு இருந்தது. அவங்க கழுத்துல இறங்கின கத்தி ஒரு சர்ஜியன் யூஸ் பண்ற கத்தி, அதாவது அந்த கத்தி ராஜேஷ் தல்வார் கிட்டயும் இருந்தது. ஹேம்ராஜோட பாடிய வீட்டுல இருந்துதான் யாரோ படிக்கட்டு வழியா இழுத்துட்டே போயிட்டு டெரஸ்ல போட்டிருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. செகண்ட் சிபிஐ டீம் ராஜேஷ் அப்புறம் நுப்பூர் தல்வார் தான் கொலையாளின்ட்டு சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா இவங்க தான் கொலையாளின்ட்டு போதுமான எவிடன்ஸ் இல்லாததுனால சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அடிப்படையில இந்த கேஸை 2010 டிசம்பர் அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னா சூழ்நிலை ஆதாரம். இவங்க தான் கொலை பண்ணிருக்கணும்ன்ற பாசிபிலிட்டிஸ் இருந்ததால ராஜேஷ் தல்வாரும் நுப்பூர் தல்வாரும் அந்த கொலையை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருந்ததுனால இந்த எவிடன்ஸ் அடிப்படையில கேஸை க்ளோஸ் பண்றாரு நீலாப் கிஷோர். இந்த எவிடன்ஸ் அடிப்படையில ஒரு தீர்ப்பு வந்தது. அது என்னன்னா, ஹேம்ராஜும் ஆருஷியும் ஒரு கத்தியை வச்சு தொண்டை அறுபட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. அந்த கத்தி ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் யூஸ் பண்றது. ராஜேஷ் தல்வாரும் நுப்பூர் தல்வாரும் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ். அதை தொடர்ந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ சாதாரண ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருந்ததுனால இவங்க 2 பேரோட நடத்த மேலேயும் சந்தேகம் எழுந்தது. ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு ஆருஷி அப்புறம் ஹேம்ராஜோட மண்டையில அடிச்சதுக்கான அடையாளங்கள் இருந்திருக்கு. வீட்டுல செஞ்ச சோதனையில அந்த பெரிய ஆயுதமா ஒரு கோல்ஃப் ஸ்டிக் இருந்தது. ஆனா ஃபோரன்சிக் எவிடன்ஸ் சிபிஐக்கு கை கொடுக்கல. 2013 நவம்பர் 25 கசியாபாத்ல இருக்க ஒரு ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்ல இறுதிக்கட்ட விசாரணை நடத்தப்பட்டது. இந்த ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டோட ஜட்ஜ் ஷாம்லால். அவர் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்னன்னா, ராஜேஷ் தல்வாரும் நுப்பூர் தல்வாரும் சேர்ந்து தான் இந்த 2 கொலையும் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அதனால இவங்க 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்றாரு. சரியா 4 வருஷம் கழிச்சு அக்டோபர் 12, 2017 அப்போ 2 தல்வாரும் மேல்முறையிட்டதுல அலகாபாத் ஹைகோர்ட்ல இருந்து வந்த தீர்ப்பு என்னன்னா, இந்த ஹைகோர்ட்ல இருந்த ஜட்ஜஸ் சொன்னது என்னன்னா, இவங்க தான் கொலை பண்ணாங்கன்ட்டு எந்த ஒரு சாட்சியும் இல்ல, ஃபோரன்சிக் எவிடன்ஸும் இவங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கொலையை பண்ணணும்னா ஒரு நோக்கம் தேவைப்படும். தான் சொந்த பொண்ணை கொல்றதுக்கு அப்படி என்ன பெரிய நோக்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ் கலெக்ட் பண்ணாததுனால 2 தல்வாரும் நிரபராதின்னு சொல்லிட்டு அக்டோபர் 12, 2017 அப்போ ரிலீஸ் ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் வெளியே தான் இருக்காங்க. அப்போ ஆருஷியும் ஹேம்ராஜும் கொன்னது யாரு? இப்போ வரைக்கும் இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாம இருக்கு. போலீஸ் அப்பவே டெரஸ் டோர்ல இருந்த ரத்த கரைய ஒழுங்கான முறையில விசாரிச்சிருந்தா உண்மையான கொலையாளிய யாருன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியுமோ என்னவோ. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த ஊரோட போலீஸ்க்கு நிறைய கெட்ட பேர் வந்துச்சு. மீடியா பத்தி சொல்லவா வேணும்? அவங்க சேனல் டிஆர்பிக்காக அவங்க இஷ்டத்துக்குன்னு எது உண்மை எது பொய்ன்னு ஆராயாம நியூஸை எடுத்து போட்டதுனால இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து தப்பாவே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மீடியா. இந்த கேஸ்ல பதில் தெரியாம போனதுக்கு மீடியாவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பாக்குற நீங்க யாரு கொலையாளியா இருக்கும்ட்டு சந்தேகப்படுறீங்க, யாரு உண்மையான கொலையாளியா இருப்பான்ட்டு கன்ஃபார்ம் பண்றீங்க? கமெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.